Hello students. Hello students. Electrical machines 1 third unit single phase transformers topic இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் polarity test. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இந்த டாபிக் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம படித்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணி ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம முன்னாடி பார்த்த முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதில் செல் டைப், கோர் டைப், செல் டைப் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் மெத்தடில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தோம். அடுத்து இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு டாபிக், இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்தோம். அடுத்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் ரேஷியோ அண்டு கரண்ட் ரேஷியோ இந்த ரெண்டு டாபிக். அதுக்கு ஈக்குவல் அடுத்தாப்புல ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோடு, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் நோ லோடு, அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோடு அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் phasor diagram of single phase transformer on no load அப்படின்னு ஒரு டாபிக். அடுத்து phasor diagram of transformer on load at different power factors அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்மரோட phasor diagram பார்த்தோம். அடுத்த டாபிக் நம்ம பார்த்தது ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம பார்த்தது. அதுக்கடுத்து ஈக்குவலன்ட் சர்க்யூட் கான்ஸ்டன்ட். By conducting OC and AC test, we have determined the equivalent circuit constant and the topic பார்த்தது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஃபிஷியன்சி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம். எஃபிஷியன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேல்யூஸ் நம்ம கண்டு பார்த்தோம். அதுக்கடுத்து கண்டிஷன்ஸ் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, அயர்ன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா. த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி and then all day efficiency topic 1, all day efficiency. ஸோ இந்த வகையில் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா polarity test அப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரோட டெஸ்டிங்கில் இது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அதாவது polarity டெஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பேரலாக இணைப்பு செய்யணும்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி மற்றும் செகண்டரி இந்த டெர்மினல்களோட பொலாரிட்டியானது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஒன்றுக்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மரை என்ன பண்ண போகிறோம், பேரல் பண்ணும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணோம்னா அதோட பிரைமரி மற்றும் செகண்டரி டெர்மினல்களோட பொலாரிட்டியானது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஏன் பேரல் பண்ணணும், ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்காக பேரலல் செய்யணும்? இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் பேரலல் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த பொலாரிட்டி டெஸ்ட்ன்றது டிரான்ஸ்ஃபார்மரை பேரலல் பண்ணும் பொழுது நம்ம நடக்க போகிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பண்ணுறோம், நம்ம கனெக்ட் பண்ணும்போது. அப்போ இந்த பேரலல் ஆப்ரேஷன்றது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் தான் அந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் சொல்லக்கூடியது. இந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் அப்புறம் சப்ஸ்டேஷன் மின்சாரம் உற்பத்தி பண்ணி அந்த சப்ளை என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊர் பக்கத்து வெளியில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வயக்காட்டில் பெரிய ஒரு டவர் இருக்கும், இரும்பு டவர், அது மேலே வயர்ஸ் போயிட்டுருக்கும் பார்த்தீங்களா.
ஸோ அந்த டவர் டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக நேராக ஃபஸ்ட் எங்கேன்னா சப்ஸ்டேஷனுக்கு தான் வரும். அப்போது இந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன் போன்ற இடங்களில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எலக்ட்ரிக் பவரை அதோட கெப்பாசிட்டியை விட அதிகமாகும் போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்களை என்ன பண்ணுவாங்கன்னா பேரலாக இணைக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் இல்லை சப்ஸ்டேஷன் போன்ற இடங்களில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பவர் அதோட கெப்பாசிட்டியை விட அதிகமாகும் போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பேரலாக இணைக்கிறது. அதுதான் பேரல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணும் பொழுது இதனால் என்ன நன்மை ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, இந்த சர்க்யூட்டில் மொத்த லோடை நம்ம என்ன பண்ணலாம்னா அதிகரிக்க முடியும். சர்க்யூட்டோட மொத்த லோடை நம்ம அதிகரிக்கலாம். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பழுதடைஞ்சாலும் மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் தொடர்ந்து என்ன பண்ணலாம், நம்ம லோடுக்கு சப்ளை கொடுக்க முடியும். சில சமயத்தில் பராமரிப்பு செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மர்களை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் நீக்கிட்டு மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக லோடுக்கு என்ன பண்ணலாம், நம்ம தொடர்ந்து சப்ளையை தரலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு நன்மைகள்னு சொல்ல முடியும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா இந்த தான். அதாவது ஒரு சர்க்யூட்டோட மொத்த லோடை நம்ம என்ன பண்ணலாம் அதிகரிக்க முடியும். ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பழுதடைஞ்சாலும் மற்ற டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் லோடுக்கு சப்ளை கொடுக்க முடியும். அதே சமயத்தில் பராமரிப்பு செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் நம்ம நீக்கிட்டு மற்ற டிரான்ஸ்ஃபார்மர்கள் மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம லோடுக்கு தொடர்ந்து சப்ளையை பெற முடியும். ஸோ இது பேரல் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனால் இருக்கக்கூடிய இந்த பேரல் ஆப்ரேஷன்னா அதாவது ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேயோ இல்லை சப்ஸ்டேஷன்லேயோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எலக்ட்ரிக் பவரை அது கெப்பாசிட்டி விட அதிகமாகும் போது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம என்ன பண்ணலாம் பேரல் இணைக்கக்கூடியது தான் ஒரு பேரல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேரல் பண்ணும்போது ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பேரலல் அப்படின்னா பேரல் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேரல் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது இந்த பொலாரிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்போது இந்த பொலாரிட்டி டெஸ்ட் 2 மெத்தடில் பண்ணுறாங்க. பொலாரிட்டி டெஸ்ட்டு 2 மெத்தடில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டி மெத்தட் அதாவது என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்களை நம்ம பேரலாக இணைப்பு செய்யும்போது அதோட பிரைமரி மற்றும் செகண்டரி டெர்மினல்களோட பொலாரிட்டியானது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்களின் டெர்மினல்கள் மார்க் செய்யாமல் இருந்தால் அதோட அந்த இன்ஸ்டன்டேனியஸ் பொலாரிட்டியை நம்ம கண்டுபிடிக்க அந்த பொலாரிட்டி டெஸ்ட் நடத்தப்படுகிறது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரே வாங்குகிறோம், உதாரணமாக ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குகிறோம் 230 வோல்ட் பை 110 வோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரைமரியில் 230 வோல்ட் கொடுத்தோம்னா செகண்டில் 110 வோல்ட்டு நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி சைடுன்னு சொல்லும்போது அங்கிட்ட ஒரு 2 லீடு இருக்குது, அதே மாதிரி 2 டெர்மினல் வச்சுருக்காங்க, செகண்டில் 2 டெர்மினல் வெளியே எடுத்துகிட்ருக்காங்க. இதில் பிரைமரி எதுவும் நமக்கு எதுவும் தெரியல, செகண்டரி சைடு எதுவும் நமக்கு தெரியல. அப்போ இது பிரைமரி சைடு எது, பிரைமரி சைடில் இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் என்னது, செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் என்னது அப்படின்றத
நம்ம இந்த டெர்மினல்ஸை நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து டெர்மினல், இது பிரைமரியில் இது 0 வோல்ட்ன்ற இடம். அதே மாதிரி இது வந்து அடுத்த இன்னொரு டெர்மினல் வந்து 230 வோல்ட்டு ஸ்டார்டிங் அண்டு ஃபினிஷிங் எண்டு. அதே மாதிரி செகண்டரி சைட்லேயும் ஸ்டார்டிங் அண்டு ஃபினிஷிங் எண்டு. ஒரு டெர்மினல் 0 வோல்ட்னு இருக்கும், இன்னொரு டெர்மினல் 110 வோல்ட் அப்படின்னு இருக்கும். இந்த 4 டெர்மினல்லையும் எது 0 வோல்ட்டு, எது 230 வோல்ட்டு ஒரு சைடில், அதே மாதிரி இன்னொரு சைடில் எது 0 வோல்ட்டு, இன்னொன்று எது 110 வோல்ட்டு அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த பொலாரிட்டியை நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெர்மினல்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட டெர்மினல்கள் மார்க் செய்யப்படாமல் இருந்தால் அவற்றின் இன்ஸ்டன்டேனியஸ் பொலாரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பொலாரிட்டி டெஸ்ட்டு நடத்தப்படுது. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் ஒரு வட்டம் போட்டு ஒரு சைன் சிம்பல் போட்டிருக்காங்க. ஏசி சப்ளை விஐ 2 வைண்டிங் போட்டிருக்காங்களா இல்லையா? 2 வைண்டிங் போட்டு ஒரு டவுன்வர்ஸ் ஆர்எம்ஆர்க் 2 ஆர்எம்ஆர்க் போட்டு E1 E2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே சமயத்தில் மேலே பார்த்தோம்னா ப்ளஸ் அப்படின்னு ஒரு டெர்மினல் A1, அதே மாதிரி கீழே A1 கீழே மைனஸ்ன்னு போட்டு A2, அதே மாதிரி B1ல் ப்ளஸ்ஸு B2ல் மைனஸ். இதில் பார்த்தீங்கன்னா A1 B1 ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ்ஸும் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராமில் A1 ப்ளஸ்ஸையும் அந்த B1 சைடில் உள்ள ப்ளஸ்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த A2வோட மைனஸ் இருக்கா இல்லையா, அதையும் B2வோட மைனஸையும் ஒரு வோல்ட் மீட்டர் வழியாக ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க. E1 மைனஸ் E2 அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு ஏசி சோர்ஸ் சப்ளை கொடுக்குறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ளஸ் மைனஸ்னு 2 டெர்மினல், ப்ரைமரி சைடில் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது, செகண்டரி சைட்லேயும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ப்ரைமரி சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸுக்கு A1னும் ப்ரைமரியில் இருக்கக்கூடிய மைனஸுக்கு A2ன்னு பேர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செகண்டரி சைடு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸுக்கு B1னும் மைனஸுக்கு B2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைமரி வைண்டிங் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் செகண்டரி வைண்டிங்கோட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் ஷார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒயர் வச்சு. அதே மாதிரி நெகட்டிவ் மைனஸ் டெர்மினல் இருக்கக்கூடிய அந்த A2வையும் ஒரு வோல்ட் மீட்டர் வழியாக என்ன பண்ணியிருக்காங்க, B2 மைனஸை என்ன பண்ணியிருக்காங்க, வோல்ட் மீட்டர் வழியாக ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து E1 மைனஸ் E2 அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டரி சைடை ஓப்பனாக விட்டுருக்காங்க, லோடு எதுவுமே கனெக்ட் பண்ணலை. படத்தை நல்லா கவனிச்சுங்க. ப்ரைமரி சைடில் சப்ளை கொடுத்துருக்காங்க, செகண்டரி சைடில் ஓப்பனாக விட்டுருக்குறாங்க, செகண்டரியில் எந்த லோடுமே கனெக்ட் பண்ணலை. அதுவும் சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டி. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரின் 2 வைண்டிங்லையும் பொலாரிட்டிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 வைண்டிங்லையும் ஒரு வோல்ட் மீட்டர் மூலமாக தொடராக இணைச்சிருக்கு இல்லையா? இப்போ ஒரு வைண்டிங் வந்து பொதுவாக ஹெச்வி வைண்டிங் சொல்லுவாங்க. ஹெச்வின்னா ஹை வோல்டேஜ்னு அர்த்தம். படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஏசி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, சப்ளை கொடுத்துருந்தாங்க, நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சுச்சுவேஷனில் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியின் டெர்மினல் வந்து A1 ஆனது பாசிட்டிவாகவும் A2 ஆனது நெகட்டிவாகவும் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அந்த அஷ்யூம் பண்ணிக்கும் போது அந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் வந்து E1 மைனஸ் E2 இருந்துச்சுன்னா, இப்போ டெர்மினல் A1 ஆனது பாசிட்டிவாகவும் டெர்மினல் A2 ஆனது நெகட்டிவாகவும் இருக்கும். அதாவது வோல்ட் மீட்டரோட ரீடிங் ஆனது E1 மைனஸ் E2 இருந்துச்சுன்னா டெர்மினல் A1 ஆனது பாசிட்டிவாகவும் டெர்மினல் A2 ஆனது நெகட்டிவாகவும் இருக்கும். இதை சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டின்னு சொல்லப்படுறது. ஒருவேளை இந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் ஆனது E1 ப்ளஸ் E2 இருந்துச்சுன்னா, இந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் ஆனது E1 ப்ளஸ் E2 இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு வைண்டிங்கோட பொலாரிட்டியை மார்க்கிங்க என்ன பண்ணலாம், இன்டர்சேஞ்ச் செய்யணும். வோல்ட் மீட்டர் ரீடிங் ஆனது E1 மைனஸ் E2 இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சப்ட்ராக்டிவ் பொலாரிட்டி நம்ம சொல்கிறோம். அப்போ வோல்ட் மீட்டர் ரீடிங் ஆனது E1 ப்ளஸ் E2 இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வைண்டிங்கில் பொலாரிட்டியை மார்க்கிங்க என்ன பண்ணலாம், நம்ம இன்டர்சேஞ்ச் செய்யணும்.
இது வந்து additive polarity அப்படின்னு சொல்லுவாங்க. additive, அதாவது நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லிப்போமா இல்லையா, E1 மைனஸ் E2ன்றது சப்ராக்டிவ் polarity, சப்ராக்ஷன் கழித்தல். இப்போ E1 ப்ளஸ் E2ன்றது என்னது, அடிட்டிவ் polarity, அடிஷன், ஆட் ஆகுது. E1 ப்ளஸ் E2 அப்படின்னு ஆட் ஆகுது. இந்த மாதிரி முறை என்ன பண்ண, இந்த மெத்தடை எப்படி செய்வாங்கன்னா, லோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது வந்து யூஸ் ஆகும். குறைவான வோல்டேஜ் நான் சொன்னேன்னா இல்லையா, 230 வோல்ட் பார் 110 வோல்ட்டு, இந்த மாதிரியான ஒரு லோ வோல்டேஜ் உள்ள டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த பொலாரிட்டி டெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளையை, ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை நம்ம கொடுக்குறது, அந்த வோல்ட் மீட்டர் வழியாக நம்ம செக் பண்ணும் பொழுது அந்த E1 பிரைமரி விண்டில் வரக்கூடிய இஎம்எஃப் E1 வந்து மைனஸ் E2ஆக இருந்துச்சுன்னா டெர்மினல் A1 ஆனது பாசிட்டிவாக இருக்கும், டெர்மினல் A2 ஆனது நெகட்டிவாகவும் இருக்கும். இது வந்து சப்ராக்டிவ் பொலாரிட்டின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் இந்த வோல்ட் மீட்டரோட ரீடிங் ஆனது E1 ப்ளஸ் E2ஆக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வைண்டிங்கில் பொலாரிட்டி மார்க்கிங்கை இன்டர்சேஞ்ச் செய்யணும். இது அடிட்டிவ் பொலாரிட்டின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த முறை வந்து லோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பொருத்தமாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடில் பார்த்தோம்னா டிசி கிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிசி கிக் டெஸ்ட் அப்படின்றது, கிக் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபுட்பாலில் கிக் பண்ணு, பாலை கிக் பண்ணு அப்படின்னா என்ன, ஃபுட்பாலை பால் எத்துவாங்க இல்லையா, அதுதான் கிக் அப்படின்றது. இந்த இது செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, ஒரு போலாரிட்டி டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் பார்க்கும்போது இங்கே ஒரு படத்தில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு விடிசி அப்படி ஒரு டிசி சப்ளை ப்ளஸ் மைனஸ் ஒரு ஹை வோல்டேஜ், ஒரு பெரிய கோடு ஒன்று சின்ன கோடு ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி என்ன, 3 பெரிய கோடு போடுறோம், 3 சின்ன கோடு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி போட்டாலும் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமான அர்த்தம், ஹை வோல்டேஜ்னு அர்த்தம். ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு போட்டிருந்தாங்கன்னா ப்ளஸ் மைனஸ் போட்டிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் லோ வோல்டேஜ் டிசி சப்ளை. இந்த மாதிரி பெரிய கோடு ஒன்று சின்ன கோடு ஒன்று, இப்போ இன்னொரு பெரிய கோடு ஒன்று சின்ன கோடு, இந்த மாதிரி கொஞ்சம் 2-3 தடவை போட்டிருந்தாங்கன்னா ஹை வோல்டேஜ் டிசி சப்ளை வருது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து அப்படி என்னென்னா ஒரு சுவிட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் வந்து ஓப்பனாக இருக்குது, எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவிட்ச் ஓப்பனாக இருக்குது. அந்த அங்கேருந்து இங்கே வந்து நேராக டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரிக்கு வருது. பிரைமரி வைண்டிங்கில் ப்ளஸ் மைனஸ்னு டெர்மினல், அந்த பிரைமரியோட ஒரு எண்டு A1, பிரைமரியோட இன்னொரு எண்டு A2. அடுத்து பார்த்தா செகண்டரி வைண்டிங்கு, செகண்டரி வைண்டிங்கில் ஸ்மால் A1 அண்ட் ஸ்மால் A2, ஸ்மால் A1 ஒரு எண்டு, ஸ்மால் A2 ஒரு எண்டு. அது நேரங்கன்னா டிசி வோல்ட் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, டிசி வோல்ட் மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மெத்தடில் ஹை வோல்டேஜ் அப்புறம் லோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மரோட பொலாரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக உதவுது. அதாவது இந்த டிசி கிக் டெஸ்ட் மெத்தடு ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மரு அதே மாதிரி லோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள பொலாரிட்டியை செக் பண்ணுறதுக்காக உதவுது. இந்த முறையில் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரிக்கு ஒரு சுவிட்சோ உதவியால் என்ன பண்ணுறாங்க, ஒரு டிசி பேட்டரி படத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோமா இல்லையா. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வைண்டிங்கு டெர்மினல் A1 ஆனது பாசிட்டிவாகவும் A2 ஆனது நெகட்டிவாகவும் இருக்குமாறு என்ன பண்ணுறோம், ஒரு டிசி சப்ளை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி வைண்டிங் டெர்மினல் A1 ஆனது பாசிட்டிவாகவும் அந்த A2 ஆனது நெகட்டிவாக இருக்க மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டிசி சப்ளையை கொடுத்துருக்கோம். இப்போ சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணும்போது இல்லை ஓப்பன் பண்ணும்போது இந்த வோல்ட் மீட்டரில் ஒரு சிறிய ஒரு கிக் ஏற்படுது. அதாவது ஒரு மீட்டர் அப்படியே ஒரு வாட்டி டக்குன்னு அந்த அந்த இது சொல்லுவோம், நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த நீடில் என்ன லேசாக அப்படி மூவ் ஆகி இறங்கும், அதுதான் கிக்குன்றது. சுவிட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். அதான் வீட்டை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோமா இல்லையா, ஃபேன் லைட் போடுறதுக்கு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு திருப்பி உடனே ஆஃப் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த டிசி வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டு போவோம் இல்லையா, உங்க ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன், ஒரு கிக் கிடைக்கிது. இந்த கிக் வந்து இந்த கிக்கோட திசை இருக்கா இல்லையா, அந்த கிக்கோட திசையை பொறுத்து செகண்ட் டெர்மினலோட பொலாரிட்டி தீர்மானிக்குது. அந்த டைரக்ஷன் அந்த நீடில் மூவ் ஆகும்போது
ஃபார்வர்டில் மூவ் ஆகுதா இல்லை ரிவர்ஸில் மூவ் ஆகுதான்றதை நம்ம கவனிக்கணும். அதான் அப்போது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த டிசி வோல்ட்மீட்டரில் ஒரு கிக்கு ஏற்படுது. இந்த கிக்கோட திசையை பொறுத்து செகண்டரி டெர்மினலில் பொலாரிட்டி தீர்மானிக்கப்படுது. இப்போ வோல்ட்மீட்டரோட ஃபார்வர்டு திசையில் கிக் ஏற்பட்டுச்சுன்னா செகண்டரி டெர்மினல்களோட பொலாரிட்டியை பிரைமரி சைடு டெர்மினல்களோட பொலாரிட்டி போல இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வோல்ட்மீட்டரோட ஃபார்வர்டு திசையில் கிக் ஏற்பட்டால் செகண்டரி டெர்மினல்களின் பொலாரிட்டியை பிரைமரி சைடு டெர்மினல்களின் பொலாரிட்டி போன்று இருப்பதாக நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கணும். இதே வோல்ட்மீட்டரின் பேக்வேர்டு திசையில் கிக் ஏற்பட்டுச்சுன்னா செகண்டரி டெர்மினல்களின் பொலாரிட்டியை பிரைமரி டெர்மினல்களின் பொலாரிட்டிக்கு எதிராக இருக்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வோல்ட்மீட்டரோட ஃபார்வர்டு திசையில் கிக் ஏற்பட்டுச்சுன்னா செகண்டரி டெர்மினல்களோட பொலாரிட்டியை பிரைமரி சைடு டெர்மினல்களின் பொலாரிட்டி போன்று இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வோல்ட்மீட்டரின் பேக்வேர்டு திசையில் கிக் ஏற்பட்டுச்சுன்னா செகண்டரி டெர்மினல்களோட பொலாரிட்டியை பிரைமரி டெர்மினல்களோட பொலாரிட்டிக்கு எதிராக இருக்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளணும். இதுதான் டிசி கிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டிசி கிக் டெஸ்ட் அப்படின்றது இந்த ஒரு மெத்தட். அப்போது ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன பண்ணோம், ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு ஏசி சப்ளை கொடுத்தோம். ஏசி சப்ளை கொடுத்துட்டு செகண்டரி சைடு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு பிரைமரி சைடில் இருக்கக்கூடிய A1 அதே மாதிரி B1 நம்ம என்ன பண்ணோம் ஷார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி A2 B2 ஒரு வோல்ட்மீட்டர் மூலமாக என்ன பண்ணியிருக்கோம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஏசி சப்ளையை நம்ம கொடுக்குறோம். அதாவது இதில் வந்து ஒரு வைண்டிங்கு பொதுவாக ஹெச்வி வைண்டிங்காக இருந்துச்சுன்னா அதில் ஒரு இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் மூலமாக நம்ம சப்ளையை கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியின் டெர்மினல் A1 ஆனது பாசிட்டிவாகவும் A2 ஆனது நெகட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம்னா வோல்ட்மீட்டர் ரீடிங் ஆனது என்ன பார்த்தோம் நம்ம E1 மைனஸ் E2 இருந்துச்சுன்னா டெர்மினல் A1 ஆனது பாசிட்டிவாகவும் டெர்மினல் A2 ஆனது நெகட்டிவாகவும் இருக்கும். இது சப்ராக்டிவ் பொலாரிட்டின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதே வோல்ட்மீட்டரோட ரீடிங் ஆனது E1 ப்ளஸ் E2 இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வைண்டிங்கோட பொலாரிட்டியை மார்க்கிங்கை நம்ம என்ன பண்ணணும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது வந்து அடிட்டிவ் பொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அடிஷன். இந்த மெத்தடு வந்து ஒரு லோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த மெத்தடு லோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பொருத்தமாக இருக்கக்கூடியது. அடுத்து செகண்ட் மெத்தடில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், டிசி கிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தது. இந்த மெத்தடில் ஹை வோல்டேஜ் மற்றும் லோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மரோட பொலாரிட்டியை செக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த முறையில் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரிக்கு ஒரு சுவிட்சோட உதவியால் ஒரு டிசி பேட்டரியோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் ஒரு டிசி வோல்ட்மீட்டரை செகண்டரிக்கு இணையாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். வட்டம் போட்டு ஒரு அரை மார்க்குள்ளே போட்டிருக்காங்க இல்லையா டிசி வோல்ட்மீட்டர். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வைண்டிங் டெர்மினல் A1 ஆனது பாசிட்டிவாகவும் A2 ஆனது நெகட்டிவாகவும் இருக்கும் மாதிரி என்ன பண்ணுறோம் ஒரு டிசி சப்ளையை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வைண்டிங் டெர்மினல் A1 பாசிட்டிவாகவும் A2 ஆனது நெகட்டிவாகவும் இருக்கும்படி நம்ம டிசி சப்ளையை இணைக்கணும்.
இப்போ சுவிட்சை ஓப்பன் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் இந்த வோல்ட்மீட்டரில் ஒரு சிறிய கிக் ஏற்படுது. அதாவது ஒரு ஃபாஸ்டராக ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட். சரியா? இந்த கிக்கின் திசையை பொறுத்து செகண்டரி டெர்மினல்களோட பொலாரிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், தீர்மானிக்கிறோம். அப்போது இந்த வோல்ட்மீட்டரோட ஃபார்வர்டு திசையில் கிக் ஏற்பட்டுச்சுன்னா செகண்டரி டெர்மினலோட பொலாரிட்டியை பிரைமரி சைடு டெர்மினலோட பொலாரிட்டி போன்று இருப்பதாக நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வோல்ட்மீட்டரோட பேக்வேர்டு திசை, அதாவது ரிவர்ஸ் பின்பக்கமாக ரிவர்ஸ் டைரக்ஷனில் கிக் ஏற்பட்டுச்சுன்னா செகண்டரி டெர்மினலோட பொலாரிட்டியை பிரைமரி டெர்மினலோட பொலாரிட்டிக்கு எதிராக இருக்கும்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுதான் polarity test in a transformer அப்படின்னு கேட்பாங்க. Explain the methods of finding the polarity test in a single phase transformer அப்படின்னு கேட்டால் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடு, செகண்ட் மெத்தட். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் இந்த சப்ராக்டிவ் polarity எந்த மெத்தடு, இன்னொன்று செகண்ட் மெத்தடில் டிசி கிக் டெஸ்ட்ன்றதை நம்ம எழுதணும். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அந்த டெஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பேரலல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்கிங் நம்ம பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மரோட டெர்மினல்ஸ் எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பேரலல் ஆப்ரேஷன்றது எதுக்காக பண்ணுறது, ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேயோ இல்லை சப்ஸ்டேஷன்லேயோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய அந்த எலக்ட்ரிக் பவரை அதன் கெப்பாசிட்டியை விட அதிகமாகும் போது ரெண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மரை பேரலாக இணைக்க வேண்டியது அவசியமாகுது. ஸோ அப்படி அந்த பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொலாரிட்டி டெஸ்ட்டு நடத்துனாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு, இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.